ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் தெரிவிக்கிறார். இந்த ஏசாயா 52:7 வேதம் சொல்கிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுவ சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இந்த வேதவசனங்கள் வாயிலாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் பாதபடிகள் மிகவும் அழகானவைகள். இப்போ சுவிசேஷம் அறிவிக்காதவர்களுடைய பாதபடிகள் எப்படி இருக்கும்? உண்மைனா பொய், சுத்தம்னா அசுத்தம், வெளிச்சம்னா இருள். ஸோ சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுடைய கால்கள் அழகானவர்கள் என்று கர்த்தர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை அறிந்தவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், நீதியை நிறைவேற்றினவர்கள், சபையிலே கர்த்தருடைய சபையில் அங்கமாக இருக்கிறவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதை விட தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் தான் பெரிய குடும்பங்களில், சபையில், தேசத்தில், சுற்றில இருக்கிற வீட்டாரில். ஒரு சிலர்லாம் போனால் வீட்டை அந்த வழியில் வரும்பொழுது வீட்டை சாத்திக்கிறாங்க. இவங்க வந்தால் எங்கள் வீட்டில் இருக்கிற சமாதானம் போய்விடும். அநேகர் பேசுகிறார்கள், மணிக்கணக்கில் பேசுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஏதாவது சமாதானமோ ஆறுதல் படுத்துகிற கூட்டம் ஏதாவது உண்டா? தாங்களே மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிற கூட்டம், தங்களை உயர்த்தி வைத்தால் மட்டும்தான் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்தை குறித்து ஞானம் குறைந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஞானமும் அறிவும் புத்தியும் இந்த நாட்களில் பிசாசான் பிடித்து வைத்துக் கொண்டு குறைத்து வருகிறார். ஆனால் தேவையில்லாத காரியங்களில் தங்கள் மூக்கை நுழைத்துக் கொண்டு தாங்கள் தேவையில்லாத காரியங்களை பேசி அநேகரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிற கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மத்தேயு 28:19 இயேசுவானவர் சொல்லி செல்லவில்லையா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? அதிகாரம் கொடுக்கவில்லையா? பிசாசை விரட்டுகள் என்று சொல்லவில்லையா? நோய்களை சுகப்படுத்துங்கள் என்று கட்டளை கொடுக்கவில்லையா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன நடக்கிறது தேசத்திலே? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இனிய நாட்கள் இல்லை. பாருங்க, ஜாமக்காரரை குறித்து சொல்லப்படுகிறது, உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்ப வரப்படும்போது அதை கண்ணார காண்பார்கள். ஜாமக்காரர், ஜாமத்திலே தேசத்தை காக்கிறவர்கள், ஜாமத்திலே ஜெபித்து தேசத்துக்காக புலம்புகிறவர்கள், இதோ தேசத்திற்காக ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுகிறவர்கள், அவர்கள் சீயோன் திரும்பி வரும்பொழுது கண்ணார காண்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாட்கள் இல்லை. நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை இரட்சகராய், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட இயேசுவை அறிவிக்காதபடி எப்படி அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யாமல் மற்றவர்கள் பார்த்து குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கு. யார் மேல குற்றம் சுமத்தலாம், அதை பேசுவதற்கு தான் நேரம் அதிகமாக இருக்கிறது. தவிர இவருடைய சுவிசேஷம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆட்கள் குறைந்து வருகிறது. ஒரு முறை ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பிரச்சனை வந்தது ஒரு சர்ச்சுக்கு. அப்பொழுது
அங்கே போன உடனே நீங்கள் என்ன மற்ற தெய்வங்களெல்லாம் விக்கிரகம் என்று சொல்லுகிறீர்களாமே, அது சொல்கிறீங்களாமே, இப்படின்னு பிசாசுங்கிறாங்களே என்று அவர்கள் அந்த சப் இன்ஸ்பெக்டர் கேட்டாங்க. நான் தூரத்தில் உட்காந்துருந்தேன். நான் எழுந்திரிச்சு போய் சொன்னேன், மேடம், கல்லை கல்லணும், மண்ணை மண்ணணும், மரத்தை மரணும். எங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. இயேசுவின் அன்பையோ அவர் பட்ட பாடுகளோ ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினது, ஜீவனை கொடுத்தது, 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டும் வரப்போகிறதையும் பரலோக ராஜ்யத்தின் நரகத்தை குறித்து பேசுகிறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல. நாங்கள் இதுக்கு இதை போய் சொல்லிட்டு இருக்கிறோம். சொன்ன உடனே அவர்கள் அப்படியே ஏப்பாய்ப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, இனிய நாட்களில் சுவிசேஷ அறிவிக்க வேண்டிய ஒவ்வொரு நிலைக்கு விழுந்த கடமை. பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் ஐயோ, இந்த அறிவிக்காதவர்கள் ஐயோ என்று போக போகிறவர்களாம் இன்னைக்கு தாங்கள் தான் பெரியவர்கள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தரை அறிவிக்க வேண்டும், அவர் அன்பை சொல்ல வேண்டும், அவர் ஆறுதல் படுத்துகிறதை ஜனங்கள் மத்தியில் சொல்லி ஆறுதல் படுத்தணும். அவரை ஆறுதல் செய்கிற தேவன். எந்த மனிதனின் வார்த்தையோ ஆறுதல் படுத்த முடியாது, கண்ணீர் துடைக்க முடியாது. எனவே எனக்கு அருமையானவர்களே, இதோ கர்த்தரை அறிந்தவர்களே, கர்த்தரை சேவிக்கிறவர்களே, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களே, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துங்கள். சங்கீதம் 105:1 சொல்லப்படுகிறது, அவரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவர் செய்கைகளை பிரசித்தப்படுத்துங்கள். இது நடக்க வேண்டும். இது நடந்தாதான் எழுப்புதல். இது நடந்தாதான் நமக்கு பரலோகத்திலே பலன் உண்டு. அதை செய்வோம். அதை செய்து கர்த்தரை மேம்படுத்துவோம். வீணானங்களை விட்டு வெளிவருவோம். வீணான பேச்சு, இதோ மத்திய 12:36 வேதத்தில் வீணான பேச்சினால நியாயம் தீர்க்கப்படுவோம். மனுஷர் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பிலே கணக்கொப்பிக்க வேண்டும். எனவே கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற சனிக்கிழமை 21/9/2024 விடுதலை வாசல் ஜமாலிவனம் ஜபத்தோட்டம் பால்பாடி பஸ் ஸ்டாப் சிறுமலை ரோடு என்கிற இந்த இடத்துல 10 மணிக்கு ஆரம்பிக்கும். சூத்திரம் விசேஷமாக அருமையான ஊழியக்காரர் ஜெபமணி திருப்பூரிலிருந்து வருகிறார். அவர் மூலியமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆறுதல்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.